ஹாய் எவ்ரிவன். நம்ம 2024 கரண்ட் அஃபேர்ஸில் ஜான்வரி 1லேருந்து மார்ச் 24 வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ கடைசியாக போட்ட வீடியோ என்னென்னா February 21 to March 24 இதனுடைய தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கடைசியாக போட்ட வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா February 21 to March 24 தமிழ்நாடு தவிர இருக்கக்கூடிய பேலன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் அந்த மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் May 1 to 31 நம்ம பார்த்துடலாம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போது சில பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, இது மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. நான் எந்த ஒரு வீடியோலையுமே இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கவும் மாட்டேன். அந்த மாதிரி நான் தம்ப்நெயிலில் வச்சுருக்கவும் மாட்டேன். என்ன கேட்டால் எதுவுமே வந்து இங்கே போதுன்றதுலாம் கிடையவே கிடையாது. ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து, நமக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைமை பொறுத்து நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ விஷயம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நான் வந்து இங்கே எதை கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தோணுதோ அதை தான் நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்னோடய ரோல் என்னென்னா, நீங்கள் நிறைய விஷயம் படிக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப முக்கியமானதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் அது முக்கியமானதை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்றத நான் பண்ணுறேன். அதை தாண்டி நான் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்றது எல்லாமே உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுக்கு டைம் இருக்கா. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து தேவையில்லாததை ரிமூவ் பண்ணுற ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் புக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அதில் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கலாம் பார்த்துட்டு, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பார்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு அகாடமியோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் பார்க்குறப்போ, ஓகே இந்த மாதிரி ஏரியாஸ் தான் பிவிக்யூவில் கேட்டிருக்காங்க, ஸோ இந்தமாரி ஏரியாஸ் கேட்கல, அப்போ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் படிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததுனால தான் நான் இந்த ஒரு சில டாபிக்ஸை மட்டும் இங்கே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். மீதி நியூஸ் எல்லாம் எனக்கு அந்த நியூஸை பார்க்கும்போதே தெரியும் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் எனக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதை தான் நான் என்னோடய கிளாஸில் கவர் பண்ணியிருக்கேன். இது போதுமா அப்படின்ற கேள்வி யார் கேட்டாலுமே என்கிட்ட பதில் கிடையவே கிடையாது. சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனாலும் படிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஓகே. தென் அடுத்தது, இப்போ நான் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தேன்னா, இப்போ இந்த February 20 to March 24 உடைய இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதை நான் படிக்கும்பொழுது நான் வந்து எப்படி படிச்சிருப்பேன் அப்படின்னா, நான் எந்த ஒரு டாபிக் படித்தாலுமே அந்த டாப்பிக்கினுடைய ஒரு லைக் எப்படின்னா ஒரு ஓவர் வியூ மாதிரி நான் க்ரியேட் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பேஜில் நான் படிக்க போகிற டாப்பிக்குள்ளே என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் இருக்குன்றதை ஒரு சிங்கிள் பேஜில் ஃபஸ்ட் நான் எழுதிடுவேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ கிடைக்கும், நான் என்னென்ன படிக்க போகிறேன் அப்படின்னு. இப்போ நான் வந்து இந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா, இதில் இருந்து ஒரு 42 நியூஸ் கிட்டே இருக்குது மொத்தமாக. ஓகே. ஸோ டோட்டலாக மொத்தம் வந்து ஒரு 43 நியூஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் இதை படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு அந்த 43 நியூஸையும் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிப்பேன். ஓகே. லிஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேக்சுவலான நியூஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபேக்சுவலான நியூஸாக இருந்துச்சுன்னா அதை சிங்கிள் லைனில் அப்படியே எழுதிப்பேன். ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் வந்து நோட் பண்ணிப்பேன். இப்போ இந்த மாதிரி நான் இன்றைக்கி நோட் பண்ணி படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவேன்னா, நெக்ஸ்ட் டே இப்போது முதல் நாள் நைட்டு படிச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன் இல்லையா, இதை மட்டும் நான் எடுத்து பார்ப்பேன். இதை நான் எடுத்து பார்க்கும்போது நான் ரொம்ப கம்மியாக இங்கே எழுதியிருந்தாலுமே எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். ஸோ இந்த கீவேர்ட்ஸை பார்த்தாலே எனக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி எனக்கு புரிகிற மாதிரி நான் வந்து ஷார்ட்டாக வந்து நோட்ஸ் எழுதி வச்சுட்டு அதை வந்து எடுத்து பார்ப்பேன். தென் இதை நெக்ஸ்ட் டே மட்டும் பார்க்க மாட்டேன், அதுக்கப்புறம் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து நான் பார்ப்பேன். ஸோ அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஞாபகம் வந்துடும். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதோட சோர்ஸ் ஃபைல் எதுலேருந்து இந்த நோட்ஸ் எடுத்தனோ அந்த ஃபைலை ஒரு தடவை பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் வந்துட்டு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கே வந்து ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க மோஸ்ட்லி. ஏன்னா இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் வந்து Group 4 ப்ரிப்பேர் ஆவீங்க. அதுக்கப்புறம் Group 2 எடுத்துக்கிட்டாலுமே முன்னாடிலாம் வந்துட்டு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் இருந்துச்சு. Group 2ல் சிங்கிள் ஸ்டேஜ் இருந்துச்சு, டபுள் ஸ்டேஜ் ரெண்டுமே இருந்தது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த கொரோனா டைமில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அப்போ வந்து மெயின் சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேறு இருந்துச்சு. ஸோ பிலிம்ஸ்க்கு மட்டும் ஜிஎஸ் படித்தா போதுன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் கடைசியாக நடந்த Group 2 மெயின்ஸ் அப்போ தான் நிறையா பேர் வந்து ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணாங்க, நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸையும்
மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முன்னாடியே படிச்சுக்கணுன்றத போன தடவை எக்ஸாம் எழுதி அதில் மார்க் ஸ்கோர் பண்ணாததுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணாங்க. இப்போ நியூவாக படிக்கிற நீங்களும் நிறையா பேரும் அதை எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா, அடுத்த தடவை உங்களுக்கு வந்து ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா, அப்போ போய் நீங்கள் எழுதிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, நம்ம முன்னாடியே இந்த மாதிரி படிச்சிருக்கலாமே அப்படின்னு. சரிங்களா? அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்கிறது இதெல்லாம் படிங்க அப்படின்னு. பட் 99% யாருமே அதை வந்து கேட்குறது கிடையாது. சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறீங்க அப்படின்னா அதில் எல்லாமே மெயின்ஸ்க்கு நமக்கு கேட்க மாட்டாங்க. அப்போது நீங்கள் மெயின்ஸ் சிலபஸை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு, ஓகே அப்போ இந்த ஏரியாவும் நமக்கு மெயின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது, அப்போ அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 10 பாயிண்ட் எழுதுகிற அளவுக்கு அதை நம்ம படிச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசித்து படிச்சிங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு 43 டாபிக் இருக்குன்னா, இந்த 43ல் மேக்ஸிமம் போனால் ஒரு 10 டாபிக் தான் மெயின்ஸில் கேட்குற அளவுக்கு இருக்கும். மீதி எல்லாமே சும்மா ஃபேக்ட்ஸாக தான் இருக்கும். அந்த ஃபேக்ட்லாம் எனக்கு மெயின்ஸில் யூஸ் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா, மெயின்ஸில் யூஸ் ஆகலாம். ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து நமக்கு மெயின்ஸ்லையும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அது ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் சிலபஸை ஃபுல்லாக நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸை படிக்கும்போது இந்த டாபிக் அப்படியே நமக்கு மெயின்ஸில் கேட்கலாமா, இல்லை இந்த ஃபேக்ட் வந்து நமக்கு மெயின்ஸில் யூஸ் ஆகுமா அப்படின்றதுலாம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே கவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எய்தர் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், ஒரு ப்ரிலிம்ஸ்லேயோ இல்லை மெயின்ஸ்லேயோ ஏதோ ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோன்றது மட்டும்தான் நான் வந்து இங்கே கவர் பண்ணுறேன். இது மட்டும் போதுமான்றது எனக்கு தெரியாது. ஸோ அது போதுமான்றது உங்களுடைய டைம் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து வேறு சோர்ஸ் நீங்கள் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நான் இந்த கிளாஸில் எடுக்கிறேன் இல்லையா, இந்த பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஜிஎஸ் டெஸ்ட்லையோ இல்லை மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ்லையோ இருக்கிறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நான் இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். முன்னாடி அப்லோட் பண்ணதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்காக முன்னாடி கொடுத்த அந்த நியூஸ்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதனால் இந்த ரீஅரேஞ்ச் பண்ணப்பட்ட இந்த பிடிஎஃபை இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் அந்த பிடிஎஃபை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த வீடியோவும் ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கம்பேர் பண்ணி படிக்க ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, அண்டு இதில் நான் சொல்லிடுறேன், இப்போது இதில் 43 டாபிக் இங்கே இருக்குது அப்படின்னா இதில் எதெல்லாம் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகலாம், இதில் எதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒருவேளை நீங்கள் நியூவாக படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து வெறும் ப்ரிலிம்ஸில் மட்டுமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபேக்ட்டு. இது என்னன்னா, இப்போது வந்து ஐபிஎல் நமக்கு தெரியும். இப்போது இந்த வருஷம் வந்துட்டு 17th எடிஷன் ஆஃப் ஐபிஎல் நடந்தது, மென் ஐபிஎல் நடந்தது இல்லையா? ஸோ அதில் வந்து யார் வின் பண்ணாங்க? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணாங்க. அகெயின்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணாங்க ஃபைனலில். அது வந்து 17th எடிஷன், அது மென் விளையாடக்கூடிய ஐபிஎல். அதேமாதிரி விமன் விளையாடக்கூடிய வேர்ஷன் இருக்குது, அதான் விமன் ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ தான் 2 சீசன் நடந்திருக்கு. முதல் சீசனில் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 2வது சீசனில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்களுடைய அந்த விமன் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் இங்கே ஃபேக்ட். சரி, இது வந்து ஜஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் மட்டும் கேட்கக்கூடிய ஒரு ஃபேக்ட், முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அடுத்தது சங்கீத கலாநிதி அவார்ட் ஃபார் டிஎம் கிருஷ்ணா. டிஎம் கிருஷ்ணா அப்படிங்கிறவருக்கு சங்கீத கலாநிதி அப்படின்ற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரிலிம்ஸில் மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு ஃபேக்ட். சரி, நெக்ஸ்ட்டு இந்த அவார்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த அவார்டை யார் கொடுக்குறாங்க? மியூசிக் அகாடமி. சரி, மியூசிக் அகாடமி அப்படின்றது சென்னையில் இருக்குது. இந்த மியூசிக் அகாடமி அப்படின்றது மெயின்ஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ மெயின்ஸில் வந்து நம்ம மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ், ட்ராமா, மியூசிக் இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி மெயின்ஸில் நமக்கு கேட்கலாம். அதாவது குரூப் 1 மெயின்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ இந்த மியூசிக் அகாடமி அப்படின்னா என்ன, இது எப்போ தொடங்கப்பட்டுச்சு, இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் சங்கீத கலாநிதி அவார்ட் இது யார் கொடுத்துருக்காங்க? ஃபார் டிஎம் கிருஷ்ணா. இதை கொடுத்தது மியூசிக் அகாடமி சென்னை. ஓகேவா? அடுத்தது இந்த நியூஸ் வந்து நம்ம February to March 2024 பார்க்குறோன்றதுனால எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த நியூஸ் பேப்பர் தான்.
ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலெக்ஷன் வந்து நம்ம 18th லோக்சபா எலெக்ஷன் April 19 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுன்றதை இந்த நியூஸ் பேப்பரில் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நடந்தது 18th லோக்சபா எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் April 19 June 1 வரைக்கும் நடந்தது. இந்த எலெக்ஷனில் 543 மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க டோட்டலாக. இதோடைய ஓட் கவுண்டிங் வந்து June 4 அன்றைக்கி நடந்தது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னா, இப்போ நடந்த இந்த எலெக்ஷன் தான் செகண்ட் லாங்கஸ்ட் எலெக்ஷன் இன் இந்தியா. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவில் லாங்கஸ்ட் எலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் தான். அது வந்து September 1951 February 1952 வரைக்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் செகண்ட் லாங்கஸ்ட் எலெக்ஷன் இது தான். தென் அடுத்து என்ன ஃபேக்ட் எடுத்துக்கலாம்னா, இந்த எலெக்ஷனில் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர்னா 96.8 crores. 96.8 crores. ஓகே, தென் அடுத்து இன்னொரு ஃபேக்ட் என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா ராஜீவ் குமார். அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருந்தாங்க. அதாவது நம்ம எலெக்ஷன் கமிஷனோட காம்போசிஷன் பார்க்கும்போது ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஃபெப்ல வந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டார், இன்னொருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ அதனால் அதுக்கு பதிலாக வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. கியானேஷ் குமார் அண்ட் SS சந்து இவங்க 2 பேரை வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 1950 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1950 October 15, 1989 வரைக்குமே எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு 1 மெம்பர் பாடியாக தான் இருந்தது. அதாவது ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான் இருந்தார் October 15, 1989 வரைக்கும். அதுக்கப்புறம் October 16, 1989 ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு ஆனாங்க. ஏன்னு பார்க்குறப்போ அந்த டைமில் தான் ஓட்டிங் ஏஜை 21 18 குறைச்சிருப்பாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த இன்க்ரீஸ்டு ஒர்க்லோடை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அந்த மாதிரி வந்து காம்போசிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு தெரியும் உங்களுக்கு, அது கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப என்னது October 16, 1989 ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆகுறாங்க. திரும்பவும் January 1990 திரும்பவும் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 2 பேரை எடுத்துகிட்டு திரும்ப ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான் அந்த மாதிரி பழைய பொசிஷனுக்கு திரும்ப கொண்டு வந்துடுறாங்க. Jan 1990 திரும்பவும் October 1993 திரும்ப என்ன செய்கிறாங்க, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிற செக்ஷனுக்கு கொண்டு வராங்க. ஓகே, தென் இதே நான் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆர்டிக்கலை பார்த்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே நேராக போயிட்டு லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்து எலெக்ஷன் கமிஷன் சாப்டர் எடுத்து நான் ஃபுல்லாக பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம திரும்ப எடுத்து பார்க்கணும். ஏன்னா இதில் நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த ஃபேக்ட்ஸ்லாம் நமக்கு வந்து மறந்துருக்கும். அது நம்ம அந்த சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணுற அன்றைக்கி மட்டும்தான் நம்ம எடுத்து பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அது நம்ம எப்போ ரிவைஸ் பண்ணுவோமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இல்லாமல் இந்த மாதிரி எங்கேயாச்சும் கரண்ட் அஃபேர்ஸில் வரப்பவே எடுத்து நம்ம போய் பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ நான் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி தான் பார்ப்பேன். அடுத்தது இப்போ இது ரிலேட்டடாக இன்னொரு ஆர்டிக்கல் இருந்துச்சு, அந்த ஆர்டிக்கல் நான் சேர்த்து சொல்லிடுறேன். இப்போ இந்த நியூஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது என்கிட்ட சில பேர் கேட்குறீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்வளோ மாதம் படிக்கணும். சில பேர் எப்படி இருக்கீங்கன்னா, நான் வந்து January 2024 தான் படிப்பேன் அப்படின்னு சில பேர் வந்து எனக்கு Group 2 எக்ஸாம் செப்டம்பரில் தான் வருது, ஸோ அதனால் அதுக்கு 6 மாதம் முன்னாடி இருக்கிறதா நான் படிப்பேன் அப்படின்னு சில பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு உங்களுக்கே வந்துட்டு உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க, நான் இந்த மாதத்துலேருந்து தான் படிப்பேன் அப்படின்னு. நான் உங்களை எதுவும் குறை சொல்லலை, பட் மேபி நீங்கள் வந்து பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறமா நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸுன்றதை எப்படி பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியல. நான் வந்து அதை எப்படி பார்ப்பேன்னா, நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இது ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் கிடையாது, ஸோ 2 ஸ்டேஜ் இருக்கிற எக்ஸாம். ஸோ அப்போது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம மெயின்ஸ்க்கு வந்து அது யூஸ் ஆகும். அப்படி தான் நான் இதை பார்ப்பேன்.
பட் இங்கே நிறையா பேர் திரும்ப திரும்ப அந்த சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமோட மைண்ட் செட்லேயே கரண்ட் அஃபேர்ஸை பார்க்குறீங்க. அந்த மாதிரி இருக்காதிங்க. இப்போது இந்த ஆர்டிக்கல் இருக்குல்ல, இப்போது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது தான் இந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் வந்துட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் இது நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கவே மாட்டீங்க. ஆனால் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போது சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஒரு 1.5 வருஷத்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 வருஷமாவது படித்தா தான் ஒரு கண்டினியூட்டி இருக்கும் சில விஷயங்களில். இல்லைனா திடீர்னு ஒரு விஷயம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் சில ஆர்டிகல்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் எடுத்தோடனே பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பட் போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஏதோ ஃபேக்ட்டு அதை மெமரைஸ் பண்ணோம் அப்படின்னு மட்டும் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். தெரியல, நான் அதை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஃபைன். ஸோ அப்போ இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்ல, முன்னாடி ஏதோ ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நியூ எலெக்ஷன் கமிஷனர்ஸை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து போன வருஷம் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆக்ட் 2023 இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் கீழே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஏ கமிட்டி, ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். அந்த கமிட்டியில் யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஹெட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த லோக்சபா அவங்க பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த லோக்சபா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு யூனியன் கேபினெட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை த பிரைம் மினிஸ்டர் அவங்க இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த லோக்சபா, அதுக்கப்புறம் ஒரு யூனியன் கேபினெட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை த பிரைம் மினிஸ்டர். ஓகே, இந்த 3 பேர் சேர்ந்த இந்த கமிட்டி தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸையும் எலெக்ஷன் கமிஷனரையும் அப்பாயிண்ட் பண்ணுறதுல வந்து இவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பிரசிடென்ட்டுக்கு. ஓகேவா? சரி, இந்த ஆக்ட் வந்து ஒரு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்துருப்போம். பிகாஸ் இதில் இந்த 3 பேரில் அந்த யூனியன் மினிஸ்டர்னு சொன்னால 3வது ஆப்ஷன், அந்த ஆப்ஷனுக்கு பதிலாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு அப்போஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அது நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் தென் அடுத்தது த பேனல் ரெக்கமெண்ட்ஸ் சைமல்டேனியஸ் போல்ஸ். ஓகே, இது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். 1 நேஷன் 1 எலெக்ஷன், அதாவது சைமல்டேனியஸாக ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்க்கும் லோக்சபாக்குமே அதுக்கப்புறம் லோக்கல் பாடிஸ் எல்லாத்துக்குமே வந்து சைமல்டேனியஸாக எலெக்ஷன்ஸ் நடத்துறதுக்காக அதை பற்றி ஸ்டடி பண்ணி அது வந்து சாத்தியமாக அது நடத்தணும் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும், அது எப்படிலாம் வந்து அந்த ஒரே மாதிரி எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்றதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் வந்து ராம்நாத் கோவிந்த் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. அந்த கமிட்டி வந்து ரீசெண்டாக அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த 2 ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இதில் எதுவும் அவ்வளோவா பெருசாக தேவைப்படாது. பட் மெயின்ஸ்க்கு நம்ம அகைன் அவங்களுக்கு வந்து மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் வந்து டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்க்கு தரும்போது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அதில் தரேன். சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்டிவ்க்குமே திரும்ப நான் அதுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நோட்ஸ் தரேன், அதில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஞ்சி ட்ராஃபி கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து மும்பை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. மும்பை வந்து 42வது முறையாக இந்த ரஞ்சி ட்ராஃபி வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சரி, நம்ம தமிழ்நாட்டில் நம்மை காக்கும் 48ன்னு ஒரு ஸ்கீம் நம்ம பார்த்துருப்போம். அந்த நம்மை காக்கும் 48 கீழே தமிழ்நாட்டுடைய பார்டருக்குள்ளே யாருக்கு ரோடு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டாலும், அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் வேறு மாநிலத்தவராக வேறு நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முதல் 48 மணி நேரத்துக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் தருவாங்கன்னு பார்த்துருக்கோம். அந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எவ்வளோ லட்சம் ரூபாய் வரைக்கும் தருவாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடி ஒரு அமௌண்ட் பார்த்துருப்போம். பட் இந்த வருஷம் பட்ஜெட்டில் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு கூட நம்ம பார்த்தோம். ஸோ அது எவ்வளோ லட்சன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, ஸோ அவ்வளோ லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபசல் 48 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் வந்து தருவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ தராங்கன்னா, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அப் டு 1.5 lakh டு ஆல் த விக்டிம்ஸ் ஆஃப் த ரோடு ஆக்சிடென்ட்ஸ். எவ்வளோ நாளைக்குன்னா 7 நாளைக்கு வந்து தராங்க ஃபார் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 7 days ஃப்ரம் த டேட் ஆஃப் த ஆக்சிடென்ட். ஓகே, இந்த இதை வந்து முதல்ல ஒரு ட்ரையல் மாதிரி சண்டிகரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்த நியூஸ், பிரசார் பாரதி லான்ச்சஸ் நியூஸ் ஷேரிங் சர்வீஸ். ஓகே, ஸோ பிரசார் பாரதி இவங்க தான் இப்போது என்ன சொல்கிறது, யூனியன் கவர்மெண்ட்டினுடைய ஒரு ப்ராட்காஸ்டிங் கம்பெனி. இவங்க தான் வந்து இந்த கவர்மெண்ட்டோட அந்த அஃபிஷியல் நியூஸ் எல்லாம் வந்துட்டு மற்ற ப்ரெஸ்ஸுக்கு வந்து இவங்க தான் கொடுக்குறாங்க. அதுக்காக இவங்க பிபி ஷாப்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஷேரிங் சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒரு வெப்சைட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை சார்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு ஒரு அமௌண்ட் நீங்கள் கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம நியூஸ் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இப்போ இந்த ஹிந்து பேப்பர் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இவங்ககிட்டேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு தென் இந்த ஆர்டிக்கல்லாம் வந்துட்டு, இந்த ஆர்டிக்கல் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் இந்த ஆர்டிக்கல்னு நான் வந்து எதை எடுத்துப்பேன் அப்படின்னா, சும்மா இப்போ இந்த ஒரு வேர்டு இருக்குல்ல, ஐடிஇஎக்ஸ் அப்படின்ட்டு. ஐடிஇஎக்ஸ் அப்படின்னா இன்னோவேஷன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. இதை வந்து நம்மளுடைய இந்தியன் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக புதுசாக இன்னோவேஷன்ஸ்லாம் கொண்டு வரத்துக்கான ஒரு இனிஷியேட்டிவ் இது. இன்னோவேஷன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வந்து ஐடிஇஎக்ஸ். ஸோ இது வந்து நியூஸ் பேப்பரில் அடிக்கடி இந்த வேர்டு வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் அடிக்கடி இதை கடந்து போகிறதுனால இதை நான் வந்து எழுதி வச்சுக்க மாட்டேன், ஏன்னா அடிக்கடி இதை பார்க்குறோமே அப்படின்றதுனால. சரியா? பட் நம்ம இதை மெயின்ஸ்க்கு படிக்கும்போது சும்மா ஐடிஎக்ஸ்னால் என்ன, அதை பற்றி ஒரு 4-5 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் எழுதி வைக்கிறீங்களே, இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக மெயின்ஸ்க்கு உட்காரும்போது அப்போ உங்களுக்கு நீங்களே அப்போ தேங்க் பண்ணுவீங்க, இன்றைக்கி எழுதி வச்சிங்கன்னா. இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் ஸ்மார்ட்டாக யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு எதை பற்றி இருக்குன்னா, ஆஸ்கர். ஓகே, ஸோ இந்த ஆஸ்கர்ஸில் நிறையா டிஃப்ரெண்ட் கேட்டகரி அவார்ட்ஸ்லாம் இருக்குது. பட் எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து இதெல்லாம் அவ்வளோவா படிக்க மாட்டேன், வேணுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆஸ்கர்ஸில் அதிக அவார்டு வந்து எந்த மூவி கிடச்சிருக்கு அப்படின்னா ஓப்பன்ஹைமர். 7 அவார்ட்ஸ் வந்து இது கிடச்சிருக்கு, இன்க்ளூடிங் த பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டேரக்டர் அதுமாதிரி சொல்லி ஒரு 7 அவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓப்பன்ஹைமருக்கு. மீதிலாம் உங்களுக்கு வேணும்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சும்மா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், சென்டர் நோட்டிஃபைஸ் ஃபேக்ட் செக் யூனிட் டு ஸ்க்ரீன் ஆன்லைன் கண்டென்ட். அகெயின் இந்த டாப்பிக்குமே ஒரு பெரிய டாபிக், லைக் மெயின்ஸுக்கு இது தனியாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்டர் ஐடி ரூல்ஸ் 2021 social media platforms could lose legal liability protection they enjoy for content posted by users if they choose to keep the misinformation flagged by the unit. ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த ஐடி ரூல்ஸ் 2021 இது வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு ட்விட்டர்லேயோ ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஒரு யூசர் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபேக் இன்ஃபர்மேஷனுக்காக அந்த சோஷியல் மீடியா இன்டர்மீடியரி அப்படின்னா அது அந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் அவங்களாம். சரியா? அந்த யூசருடைய ஃபேக் இன்ஃபர்மேஷனுக்காக அந்த இன்டர்மீடியரி மேலே எந்த ஒரு லீகல் ஆக்ஷனும் எடுக்க முடியாது. முன்னாடி அது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எப்படி மாற்றிட்டாங்கன்னா, நீங்கள் தான் வந்து ஃபேஸ்புக்கோட ஹெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் உடனே அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா உங்கள் மேலே லீகல் சாங்ஷன் வந்து இருக்கும், உங்கள் மேலே வந்து லீகலாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றிட்டாங்க. சரியா? அப்போது ஒவ்வொரு சோஷியல் இன்டர்மீடியரோடைய கடமை என்ன,
அவங்களோட யூசர்ஸ் வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இப்போது அப்படின்னு ஆயிடுச்சு. சரியா? அப்போது எது ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஒரு கேள்வி வரும்ல. அப்போ கவர்மெண்ட்டே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க தான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபேக்காக இல்லையா அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க ஒருவேளை அதை ஃபேக்குன்னு முடிவு பண்ணி, இப்போ ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க யாரோ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அது ஃபேக்குன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க வந்து ஃபேஸ்புக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இது ஃபேக்கு, இதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு. அதை ஃபேஸ்புக் உடனே ரிமூவ் பண்ணிடணும். பண்ணலை அப்படின்னா ஃபேஸ்புக் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஃபேக்ட் செக் யூனிட் யாருன்னு பார்க்கும்போது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, பிஏபி, அவங்களுடைய ஃபேக்ட் செக் யூனிட். இவங்க தான் டிசைக்னேட்டட் பாடி டு ஃப்ளாக் த மிஸ்இன்ஃபர்மேஷன். ஏதாச்சும் ஃபேக் நியூஸ் வருது அப்படின்னா அதை யார் சொல்லுவாங்க? இந்த பிஐபியினுடைய ஃபேக்ட் செக் யூனிட் தான் அந்த ஃபேக்ட் செக் யூனிட்டாக அவங்கள தான் டிசைக்னேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ஆர்டிக்கல் வந்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் பேர்லாம் இருக்குது. இதெல்லாம் சும்மா போகிற போக்கில் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சும்மா. சரியா? பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டருடைய புது பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டருடைய நேம் சும்மா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் இந்த நியூஸ் ஆர்டிக்கலுமே அகெயின் நம்ம போன வருஷம் நம்ம இந்த மணிப்பூர் வயலன்ஸ் பற்றின நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தா மட்டும்தான் அதோட கண்டினியூவேஷனில் மட்டும்தான் உங்களால் இதை புரிஞ்சிக்கவே முடியும். அண்டு இதெல்லாம் வேணாம். இதில் என்ன இருக்குன்னா மிஸ் வேர்ல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை, சும்மா பார்த்துக்கோங்க. மிஸ் வேர்ல்டு கிறிஸ்டியானா உங்கள் பேர் ஏதோ வச்சுக்கோங்க. ஓகே. தென் அடுத்தது சங்கீத நாடக் அகாடமி அவார்ட்ஸ். சங்கீத நாடக் அகாடமி அவார்ட்ஸுமே இதுவுமே வந்து அவ்வளோவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. கடைசியாக வேணால் இதெல்லாம் பார்த்துக்கலாம். பட் சங்கீத் நாடக் அகாடமினா என்னன்றது மெயின்ஸ்க்காக நீங்கள் படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், குரூப் 1 மெயின்ஸில் நமக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் ஃபைன் ஆர்ட் கல்ச்சர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இந்த சங்கீத் நாடக அகாடமி நம்ம படிக்கணும். ஸோ இது நீங்கள் சங்கீத் நாடக அகாடமியோட வெப்சைட்டில் போய் படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிதின் சிங்கானியா அந்த புக் இருக்கும். நிதின் சிங்கானியா இந்த ஆத்தருடைய இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக் இருக்கும். அந்த புக்கில் போனாலுமே இந்த சங்கீத் நாடக அகாடமி பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதர் இன்ஸ்டியூஷன்ஸ் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த புக்கில் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். ஓகே, பட் படித்து வச்சுக்கோங்க. பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க, மெயின்ஸ் பிவைக்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ லைன். இப்போ இதுதான் ரொம்ப ப்ரிலிம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் இது. சரியா? ஸோ இந்தியாவினுடைய முதல் அண்டர் வாட்டர் மெட்ரோ லைன் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க? கொல்கட்டா. இந்த முதல்னு வர்றது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாஸ் ஃபஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ லைன் கொல்கட்டா. அண்ட் இந்த நியூஸ்லாம் இதை ஏதோ நம்ம நோட் பண்ணுறதுக்கு இல்லை, பட் சும்மா நம்ம கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா. ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து இதிலலாம் ட்ரெண்ட் ஆச்சு சோஷியல் மீடியாலலாம். நமக்கும் மாலத்தீவ்ஸ்க்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதனால் மாலத்தீவுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு, லக்ஷதீப்க்கு அதுக்கெலாம் போங்கன்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதாவது மாலத்தீவ்ஸில் இருக்கிற இந்தியன் ட்ரூப்ஸ் எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாலத்தீவ்ஸ் வந்து சைனாவோட ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் வந்து சைன் பண்ணிட்டாங்க. தென் அடுத்தது இதெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை, அதனால தான் இந்த பக்கம் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்கமிங் ஒலிம்பிக்ஸ், பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு இந்தியன் டேபிள் டென்னிஸ் டீம் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. இதுதான் முதல் முறையாக இந்தியாவிலேருந்து டேபிள் டென்னிஸ் டீம் ஒலிம்பிக்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறது முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்த விஷயங்கள் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி நம்ம இதை ரிவைஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து பிஎம் ஜன்மன் பற்றி நமக்கு தெரியும். இது பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்க்கான ஸ்கீம். 75 பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதனால தான் இதெல்லாம் நான் இந்த பக்கம் எழுதலை, ஏன்னா இதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம், ஜஸ்ட்டு நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறோம் அதை. அதே மாதிரி இந்த நியூஸ் ஆர்டிக்கலுமே ஃப்ரீ மூமெண்ட் ரிஜிம் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃப்ரீ மூமெண்ட் ரிஜிம்னா என்ன, அண்டு இந்த பார்டர் ஃபென்சிங் பற்றி இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த ஃபென்சிங்க்கு எதிராக மிசோரம் அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் த பார்டர் ஃபென்ஸ். இந்த பார்டர் ஃபென்ஸ் அமைக்கக்கூடாதுன்றதுக்காக மிசோரமில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு அப்டேட்டு
சும்மா இங்கே பார்த்துக்குறோம். அதாவது மியான்மர், மிசோரம் அண்டு நாகாலாண்ட் இந்த 3 ஸ்டேட்ஸுமே வந்து அந்த ஃபென்சிங் பிளானுக்கு எதிராக இருக்காங்க. மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ் வந்து அதுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா ஜஸ்ட்டு இந்த அடுத்து இந்த ஆர்டிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் ப்ரிலிம்ஸில் எந்த அளவுக்கு கேட்பாங்கன்னு தெரியல. ஆனால் இதில் ஒரு சில கீ ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம ப்ரிலிம்ஸ்க்காக பார்த்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சர்வேவோட ரிசல்ட் பற்றி. இது என்ன சர்வேனா ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே. ஓகே, ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே. ஓகே, இந்த சர்வேவை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அவங்க தான் இந்த சர்வேவை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த சர்வேவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க கண்டக்ட் பண்ணணும். ஆனால் கடைசியாக 2011-12 பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த 15-16 அந்த டைமில் வந்து பண்ணியிருக்கணும். சாரி, இந்த 16-17 பண்ணியிருக்கணும். அப்போ பண்ணல. ஏன்னா அந்த டைமில் வந்து ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, டிமானிட்டைசேஷன்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த சர்வேயோட ரிசல்ட்டை வந்து வெளியிடலையாமா. இப்போது 2022-23 அந்த சர்வேயோட ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சரி, திரும்ப பார்ப்போம். ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே இதை நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வெளியிடுறாங்க. பட் 2017-18 அப்போ வெளியிடலை. இப்போது ஆஃப்டர் 10 இயர்ஸ் இப்போ 2022-23 அந்த ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இந்த சர்வேல ஒரு என்னென்னலாம் நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல் விஷயம் நமக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, அர்பன் ஏரியாஸில் ஒரு பர்சன் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. அர்பன் ஏரியாவில் ஆவரேஜாக ஒரு பர்சன் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. ஆவரேஜ் பர் கேபிட்டா மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது? அர்பன் ஏரியாஸில் எவ்வளோ இருக்குன்னா 6,459 ருபீஸ் ஆகும். ரூரல் ஏரியாஸில் 3,733 ருபீஸ் ஆகும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேக்ட் எடுத்துக்கணும், சரிங்களா? ஆவரேஜ் பர் கேபிட்டா மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் இன் அர்பன் ஏரியா 6,459, ரூரல் ஏரியாஸில் 3,773. இது ரெண்டுத்துக்குமான கேப் வந்து 71.2% இருக்குது. அதாவது அந்த அர்பன் ரூரலுக்கான அந்த எக்ஸ்பெண்டிச்சர் கேப் வந்து 71.2% இருக்காமா. இந்த கேப்பு முன்னாடி கடைசியாக நம்ம 2011-12 சர்வே பண்ணப்போ இருந்த கேப் வந்து 83% கிட்டே இருந்த கேப்பு இப்போ 71% குறைஞ்சிருக்கு. இப்போ அர்பன் ரூரலுக்கான இந்த பர் கேபிட்டா மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சருக்கான கேப் வந்து குறைஞ்சிருக்கு. இது ஒரு விஷயம் எடுத்துக்கணும். அடுத்தது, இந்த ரிப்போர்ட்டில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இது வந்து ஆவரேஜாக இவ்வளோவா? சரி, இப்போ இந்த சர்வே வந்து எப்படி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2 லட்சம் பேர்கிட்ட இந்த சர்வே எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 லட்சம் பேரில் பாட்டம் 5% பேர், தட் இஸ் ஒரு கடைசியில் இருக்கிற ஒரு 10,000 பேர் எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது அந்த பாட்டம் 5% ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆவரேஜ் பர் கேபிட்டா மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அர்பன் ஏரியாஸில் 2,001 ருபீஸும் ரூரல் ஏரியாஸில் 1,373 ருபீஸும் இருக்குது. ஓகேவா? லாஸ்ட்டு 5% பீப்புள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா. ஓகே, சரி, அப்போது இந்த லாஸ்ட்டு 5% பீப்புளை நம்ம பார்க்குற போது ரூரல் ஏரியாஸில் 1,373 ருபீஸ் தான் ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுறாங்க ஒரு பர்சன் ஒரு ஃபேமிலியில். அர்பன் ஏரியாஸில் 2,001 ருபீஸ் செலவு பண்ணுறாங்க. ஓகேவா? இந்தியாவில் பாவர்ட்டி லைன் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்றத லேட்டஸ்ட்டாக அதுக்கான டெஃபினேஷன் வந்து டெண்டுல்கர் அப்படின்றவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அந்த பாவர்ட்டி லைன் வந்து லேட்டஸ்ட்டான டெஃபினேஷன் அதில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெண்டுல்கர் பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெண்டுல்கர் பாவர்ட்டி லைனை இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனுக்கெலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா, அந்த டெண்டுல்கர் பாவர்ட்டி லைனை இப்போ கரண்ட்டான டேட்டாவுக்கு நம்ம கொண்டு வரும்போது ரூரல் ஏரியாஸில் 1,500 கிட்டத்தட்ட ரூரல் ஏரியாஸில் கிட்டத்தட்ட 1,500 ரூபாய்க்கு கீழே ஒரு மாதத்துக்கு ஒருத்தவங்க செலவு பண்ணுறாங்க ஒரு பர்சன் அப்படின்னா அவங்க தான் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்கன்னு அர்த்தம். 1,500க்கு கீழே. அதேமாதிரி அர்பன் ஏரியாவில் 1,850 ரூபாய்க்கு கீழே ஒரு பர்சன் ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1,600 ரூபா
ஓகே, ஆவரேஜாக அர்பன் ரூரல்னு சேர்த்து ஆவரேஜாக சொல்கிறேன். ஓகே, சரி, ரூரல் ஏரியாஸில் 1500 கீழே ஒருத்தவங்க ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க பிலோ பவர் லைனில் இருக்காங்க. அர்பன் ஏரியாஸில் 1850 கீழே செலவு பண்ணாங்கன்னா அவங்க வந்து பிலோ பவர் லைனில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது இந்த டெண்டுல்கர் லைன்றது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த லைனை இப்போ கரண்ட்டாக நம்ம இன்ஃப்ளேஷனுக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வேல்யூக்கு வருது. ஓகே, அப்போ இந்த வேல்யூ வச்சு பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த பாட்டம் 5% ஆஃப் பீப்புள் தான் இந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 1500க்கு கீழே இருக்காங்களா? அர்பன் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பாவர்ட்டி லைனுக்கு மேலே தான் இருக்காங்க. ஸோ ரூரல் மட்டும்தான் இந்த 1500க்கு கொஞ்சம் கீழே இருக்காங்க. ஓகே, அப்போனா இந்தியாவில் அந்த கடைசியில் இருக்க ஒரு 5 லெஸ் தென் 5% ஆஃப் பீப்புள் தான் இப்போது பாவர்ட்டி லைன் கீழே இருக்காங்க அப்படின்றத இதிலிருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்னும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அரௌண்ட் ஒரு 2 to 3% ஆஃப் பீப்புள் தான் இந்தியாவில் இப்போ பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு சொல்கிறாங்க. ஓகே, பட் ஆனால் நிறைய பேர் இதை அப்போஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாவர்ட்டி லைனுடைய டெஃபினேஷனை நம்ம வந்து மாற்றணும், அந்த லெவல் வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து இதில் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸில் ஓரளவுக்கு நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். பட் மெயின்ஸில் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய பார்த்துக்கலாம் பாருமா. சரிங்களா? தென் இன்னொரு ஃபேக்ட் இதில் என்ன எடுத்துக்கலாம்னா, ரூரல் ஏரியாஸ் அண்ட் அர்பன் ஏரியாஸ் ரெண்டுத்துலேயுமே சரி, அந்த 2011-12 இருந்ததை விட இப்போது அந்த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2.5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காமா. போத் ரூரல் சரி அர்பன் சரி, மந்த்லி அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது பர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 2.5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் இதில் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே இதை ரிலீஸ் பண்ணது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். 5 years ஒன்ஸ் பண்ணணும், பட் 17-18 பண்ணல. இப்போ 2022-23 பண்ணியிருக்காங்க, 10 yearsக்கு அப்புறமா. இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆவரேஜ் பர் கேபிட்டா மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது அர்பன் ஏரியாஸில் இவ்வளோ, ரூரல் ஏரியாஸில் இவ்வளோ இருக்குது. அதில் லாஸ்ட்டு 5% ஆஃப் பீப்புளுக்கு வந்து அர்பனில் 2001, ரூரலில் 1373 இருக்குது. ஓகே, இதில் அப்போ நம்ம அந்த டெண்டுல்கர் பாவர்ட்டி லைனை வச்சு இதில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் இப்போதைக்கு லெஸ் தென் 5% ஆஃப் பீப்புள் தான் பிலோ பாவர்ட்டி லைனில். ஏன்னா இந்த லாஸ்ட்டு 5% 1373 இதுக்கு அடுத்த 5% போய் பார்க்கும்போது அவங்க 1700க்கு மேலே இருக்காங்க. ஓகே, அப்போ அவங்க கண்டிப்பாக பாவர்ட்டி லைன் கீழே கிடையாது இல்லையா? ஸோ அப்போ இந்த லாஸ்ட்டு 5% ஆஃப் பீப்புளுக்குள்ளே தான் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க. ஸோ அப்போ அரௌண்ட் ஒரு 2 to 3% ஆஃப் பீப்புள் தான் பிலோ பாவர்ட்டி லைன் இப்போ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அர்பன் ரூரலுக்கான இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அந்த கேப் வந்து இட் இஸ் ரெடியூஸ்டு டு 71.2%. ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 71.2% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கன்சம்ஷன் வந்து போன 2011-12 இருந்து விட இப்போ 2.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபைன், இந்த ஃபேக்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் சும்மா ஒரு ஃபேக்ட், நித்தி ஆயோகனுடைய கரண்ட் சிஇஓ யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். இவர் தான் நித்தி ஆயோகனுடைய கரண்ட் சிஇஓ. சரி, இவர் தான் சொல்கிறாரு, இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இவர் சொல்கிறாரு, இப்போதைக்கு இந்தியாவில் லெஸ் தென் 5% ஆஃப் பீப்புள் தான் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சர்வேயோட டேட்டா வச்சு இவர் சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஸோ 3 new criminal laws to come into force on July 1. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? 3 கிரிமினல் லாஸ் என்னென்ன? இந்தியன் பீனல் கோடுக்கு பதிலாக என்னென்னு மாற்றிருக்காங்க? பாரதிய நியாய சங்கீதா. நெக்ஸ்ட்டு சிஆர்பிசி, கிரிமினல் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், அதுக்கு பதிலாக பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதுக்கு பதிலாக பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இந்த 3 காலனியல் ஏரா ஆக்டுக்கு பதிலாக புது பேரில் இப்போ மாற்றிருக்காங்க. நிறையா சேஞ்சஸில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் எல்லாமே இட் வில் கம் இன் டு எஃபெக்ட் ஃப்ரம் July 1, 2024. இந்த டேட்டு முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தென் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா போகிற பக்கம் இது பார்த்துக்கலாம். இல்லீகல் லெண்டிங் ஆப்ஸ் ஆன் FSDC ரேடார். இல்லீகல் லெண்டிங் ஆப்ஸ், மணி லெண்டிங் ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா? பணம் வந்துட்டு லோனாக தரக்கூடிய, இல்லீகலாக லோனாக தரக்கூடிய ஆப்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த ஆப்ஸ் எல்லாமே தே ஆர் ஆன் FSDC ரேடார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. FSDC அவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. FSDCன்றது என்னன்னு
மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். எஃப்எஸ்டிசினா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், இதான் வந்து எஃப்எஸ்டிசி. மேபி நமக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ்லாம் கேட்கலாம், அதனால் பார்த்துப்போம். ஓகேங்களா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், இதான் வந்து எஃப்எஸ்டிசி. இட் இஸ் சேர்டு பை த ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, போன ஆட்சியினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். த எஃப்எஸ்டிசி which has all the financial sector regulators on board including the Reserve Bank of India. ஸோ எல்லாமே அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் செக்டார் ரிலேட்டடாக கூட எல்லா ரெகுலேட்டர்ஸும் இந்த எஃப்எஸ்டிசிக்குள்ளே இருப்பாங்க. இட் இஸ் சேர்ட் பை த ஃபினான்ஸ் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு, அண்ட் இந்த நியூஸ் வந்து பார்த்தோன்னா இந்த செவாலியர் அந்த அவார்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா அடிக்கடி நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணலை. என்ன சும்மா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அசஸ்மெண்ட் டெஸ்ட் டு பி கண்டக்டட் நேஷன் வைட் அண்டர் உல்லாஸ் நவ்பாரத் சாக்ஷர்தா காரியக்ரம். ஓகே, ஸோ உல்லாஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போது இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறத அடல்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அடல்ட் எஜுகேஷன் அப்படின்றத வந்து என்னென்னு பேர் மாற்றிட்டாங்கன்னா, அந்த டேர்முக்கு பதிலாக எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்ற டேர்மாக அதை மாற்றிட்டாங்க. இனிமேல் வந்து அடல்ட் எஜுகேஷனுங்கிற வேர்டை பயன்படுத்தாமல் எஜுகேஷன் ஃபார் ஆளுங்கிற வேர்டை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு, அடல்ட் எஜுகேஷனுக்காக இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸையுமே இந்த உல்லாஸ் அப்படின்றதுக்கு கீழே கொண்டு வராங்க. ஓகே, உல்லாஸ் நவபாரத் சாக்ஷார்தா காரியக்ரம், அந்த உல்லாஸ் கீழே கொண்டு வராங்க. ஓகே, இதுக்கு கீழே நம்ம வந்து நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம்னு ஒன்று முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா. நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம்ங்கிறது என்னது, அதுவுமே அடல்ட் எஜுகேஷனுக்காக உள்ளதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுவுமே இப்போ இந்த உல்லாஸ்குள்ளே தான் வரும். அந்த நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம்னு பார்த்துருக்கோம். ஸோ அதோட எய்ம் என்ன, 5 கோடி பீப்புள் வந்து லிட்ரஸி கொடுக்கணும். 5 கோடி பீப்புளுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 கோடின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இவங்களுக்கு எல்லாமே அந்த ட்ரைனிங் வந்து எதன் வழியாக கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த அட்லஸ் OTLAS ஆன்லைன் டீச்சிங் லேர்னிங் அசஸ்மெண்ட் சிஸ்டம் வழியாக வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, இதில் என்னென்னா, இந்த அடல்ட் எஜுகேஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே யாருக்கெல்லாம் இந்த லிட்ரஸி வழங்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் கரெக்டாக படிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு டெஸ்ட்டு. அதுதான் வந்து இந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு. ஓகே, இப்போ ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிற ஒருத்தவர் இந்த ஸ்கீம் கீழே அவருக்கு வந்து எஜுகேஷன் கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னா, அவருக்கு அந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி ஸ்கில்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இந்த FLNAT. நெக்ஸ்ட்டு, PM சூரஜ் போர்ட்டல். PM சூரஜ்னா பிரதான் மந்திரி சமாஜிக் உத்தான் ஈவம். ஓகே, ஸோ ஹிந்தியில் இருக்கிறனால ஒன்றுமே வாயில நுழைய மாட்டுது. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ PM சூரஜ் போர்ட்டல், இந்த PM சூரஜ்ன்ற ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா, ஃபார் கிவிங் கிரெடிட் சப்போர்ட் லோன். யாருக்கு லோன் தராங்க அப்படின்னா, டு த 1 lakh entrepreneurs, 1 lakh entrepreneurs from the disadvantaged communities. அவங்களுக்கு 1 lakh entrepreneursக்கு லோன் சப்போர்ட் வந்து தராங்க இந்த PM சூரஜ் போர்ட்டல் மூலிமா. ஓகே, நெக்ஸ்ட்டு, அடுத்து ஒரு சின்ன ஃபேக்ட் தான். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது 21 மார்ச். அப்படியே வாட்டர் டே அப்படிங்கிறது 22 மார்ச். ஃபாரஸ்ட் டே 21 மார்ச், வாட்டர் டே 22 மார்ச். நெக்ஸ்ட், அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ். ஓகே, இந்தியா US மேரிடைம் எக்ஸசைஸோட பேர் சி டிஃபெண்டர்ஸ். இந்தியா US மேரிடைம் எக்ஸசைஸ் சி டிஃபெண்டர்ஸ். நெக்ஸ்ட், இந்தியாவுக்கும் செஷல்ஸ்க்குமான ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் பேர் எக்ஸசைஸ் லமிட்டியே. இது செஷல்ஸில் நடந்தது, இந்தியா செஷல்ஸ்க்கும். இந்தியா ஜப்பானுக்கான ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பேர் தர்ம கார்டியன். இது ராஜஸ்தானில் நடந்தது, இந்தியா ஜப்பான். அடுத்தது உன்னாத்தி ஸ்கீம். உன்னாத்தி அப்படின்னா என்னென்னா, ஓகே, உத்தர் பூர்வா டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்கீம். ஆமாம், உன்னாத்தி அப்படின்னா உத்தர் பூர்வா டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்கீம். அப்போது இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு நமக்கு தெரிய வருது. எந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்கீம். அதான் வந்து இந்த உன்னாத்தி ஸ்கீம். உன்னாத்தி ஸ்கீம் எதுக்காக, நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இண்டஸ்ட்ரீஸை டெவலப்மெண்ட் பண்ணி அங்கே எம்ப்ளாய்மெண்ட்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு.
நெக்ஸ்ட்டு இந்தியா EFTA ட்ரேட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஓகே, ரீசண்டாக இந்தியாவும் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷனும் சேர்ந்து ஒரு விஷயம் ஒரு ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. சரியா? யார்? இந்தியாவும் EFTA கண்ட்ரீஸும், EFTAனா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் சேர்ந்த கண்ட்ரீஸும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. அந்த EFTA கண்ட்ரீஸ் யாரெல்லாம் அந்த EFTA கண்ட்ரீஸ்னால் 4 கண்ட்ரீஸ். ஒன்று ஸ்விட்சர்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே அண்டு லிechtenstein அப்படின்ற இந்த 4 கண்ட்ரீஸ். ஓகேவா? இந்தியாவும் இந்த யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷனை சேர்ந்த இந்த 4 கண்ட்ரீஸும் ஒரு ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 கண்ட்ரீஸ் யாருன்னா ஸ்விட்சர்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே அண்டு லிechtenstein. ஓகே, ஸோ ப்ளீம்ஸில் இது மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே இந்தியா AI மிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஸோ பிலிம்ஸில் கேட்குற மாதிரி இதில் பெருசாக ஃபேக்ட் இல்லை, நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால் இது ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்தது எக்ஸசைஸ் பாரத் சக்தி அப்படின்றத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் பாரத் சக்தி அப்படின்றது என்னென்னா, இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட வெப்பன்ஸு இது எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்க. யாருக்கு அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு. எங்கன்னா பொக்ரானில். சரியா? ஸோ பொக்ரான் நமக்கு தெரியும். ஸோ அங்கே வந்துட்டு இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட வெப்பன்ஸ் இது எல்லாத்தையுமே, அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் இனிஷியேட்டிவ் கீழே மேக் இன் இந்தியா கீழே இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட, அதாவது மேட் இன் இந்தியா கீழே இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட வெப்பன் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்க. அந்த எக்ஸசைஸ் பேர் பாரத் சக்தி, பாரதத்தினுடைய சக்தி. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு பூட்டானினுடைய ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் ஆர்டர் ஆஃப் த இதுதான். ஓகே, இது பூட்டானினுடைய ஹையஸ்ட் சிவிலியன் டெக்கரேஷன். இதை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னா, பிரதான் மந்திரி சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, பிரதான் மந்திரி சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. இந்த யோஜனா கீழே இதோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு 1 கோடி வீடுகளுக்கு மேலே ரூஃப்டாப் சோலார் வந்து அமைக்கிறது. 1 கோடி வீடுகளுக்கு மேலே ரூஃப்டாப் சோலார் வந்து அமைக்கணும். இந்த ரூஃப்டாப் சோலார் அமைக்கிறதன் மூலமாக ஒவ்வொரு மாதத்துக்கும் 300 யூனிட் வரைக்கும், அப் டு 300 யூனிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்கான ஸ்கீம் இது. ஓகே, 1 கோடி பீப்புளுடைய வீடுக்கு மேலே ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ் அமைக்கணும். இது மூலமா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 300 யூனிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். இந்த சோலார்லேருந்து கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, தென் அடுத்தது இந்த ஸ்கீமுக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கிலோவாட் அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு சோலார் பேனல் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மேலே அமைக்கிறீங்கன்னா அதுக்கு 60% ஆஃப் த காஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 2 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் அமைக்கிறீங்கன்னா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கரண்ட்டாக வந்து இந்தியாவில் 1 கிலோவாட் வந்து 1 கிலோவாட் சோலார் பேனல் நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா 30,000 வந்து ஓகே 1 கிலோவாட் நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்னா 30,000 வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி தராங்க. 2 கிலோவாட் நீங்கள் அமைக்கிறீங்கன்னா 60,000 வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி தராங்க. 2க்கு மேலே போகும்போது ஃபஸ்ட்டு 2 கிலோவாட் வரைக்கும் 60%, 2லேருந்து 3 வரைக்கும் போகும்போது எக்ஸ்ட்ரா வந்து 40% உங்களுக்கு சப்சிடி தருவாங்களாமா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 30,000 1 கிலோவாட்டுக்கு, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 18,000, சரியா, 78,000 வந்து உங்களுக்கு தருவாங்க. ஓகே, ஸோ இது வந்து சென்ட்ரலுடைய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இவ்வளோ தராங்க. அதுக்கப்புறம் இது கீழே வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸில் இந்த ஒரு ஃபேக்டே போதும். ஆக்சுவலி இந்த பேர் மட்டுமே போதும். மீதி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம மெயின்ஸ்க்கு எழுதும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு மாடல் சோலார் வில்லேஜ் வந்து அமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய அவுட்கம் என்னவாக இருக்கும், இம்பேக்ட் என்னவாக இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக மெயின்ஸ்க்கு படிக்கும்போது நம்ம இது படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரொபோஸ்டு ஸ்கீம் வில் ரிசல்ட் இன் அடிஷன் ஆஃப் 30 gigawatt ஆஃப் சோலார் கெப்பாசிட்டி டு த ரூஃப் டாப். இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம்.
இது மூலிமா நமக்கு 720 மில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 வந்து CO2 எமிஷன்ஸ் நமக்கு குறையும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது மூலிமா நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இது வந்து நமக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்வயம் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்குது, நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக ஸ்வயம் ப்ளஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நீங்கள் புதுசாக தான் இதை பற்றி கேள்விப்படுறீங்கன்னா அந்த வெப்சைட்டை போய் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் அதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கே அது புரியும் என்னென்னு. நெக்ஸ்ட் ஸோ அடுத்த நியூஸ் எதை பற்றி இருக்குது அப்படின்னா பேனிங் ஆஃப் த கலரிங் ஏஜென்ட் இன். ஓகே, ஸோ ரீசெண்டாக தமிழ்நாட்டில், கர்நாடகா அப்படின்னு சில ஸ்டேட்ஸ்லாம் இந்த சில விஷயம் காட்டன் கேண்டி பஞ்சு மிட்டாயை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்களாமா. அதுக்கு பேர் ரோடமைன் பி. ஏன்னா அது வந்து ஒரு பேன் பண்ணப்பட்ட ஒரு கெமிக்கல், அதை வந்து அதில் பயன்படுத்துகிறதுனால அந்த பஞ்சு மிட்டாய் வந்து தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ பஞ்சு மிட்டாய் மட்டும் இல்லை, கோபி மஞ்சூரியன் அதெல்லாமும் கூட தடை பண்ணியிருந்தாங்க. ஓகே, மெயின்லி பிகாஸ் அந்த ரோடமைன் பீன்றது இருக்குது. அதுக்கப்புறம் டார்டசைன், சன்செட் எல்லோ இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்லி அதை தடை பண்ணியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ அடுத்து இந்த நியூஸ் வந்து இது நான் வந்து மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக, ஸோ அதனால் இது ஆல்ரெடி கவர் பண்ணது, ஸோ அதனால் இது மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் நான் வந்து இது டீட்டெயிலாகவே நான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த இந்தியாவோட 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம்னா என்ன, அதில் நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜை வந்து இப்போது செகண்ட் ஸ்டேஜில் என்ட்ரு ஆகிருக்கோம். அதனால் இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக நடத்தியிருக்கேன். ஸோ இது நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு தென் அடுத்து இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இஸ்ரோவோட கொலாபரேட் பண்ணி ரொம்ப ரிமோட் வில்லேஜஸ்க்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எதன் வழியாக கொடுக்குறாங்கன்னா இந்த விசாட் வழியாக. விசாட் அப்படின்னா வெரி ஸ்மால் அப்பர்ச்சர் டெர்மினல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சின்ன ஒரு ஸ்டேஷன்ஸ் மாதிரி. ஸோ அந்த ஸ்டேஷன்ஸையும் சேட்டலைட்டுக்கும் வந்து டேரெக்டாக கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதுலேருந்து சேட்டலைட்லேருந்து டேரெக்டாக வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து அந்த வில்லேஜஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் இஸ்ரோவும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க ஃபார் ப்ரொவைடிங் இன்டர்நெட் கனெக்ஷன் இன் ரிமோட் வில்லேஜஸ் யூஸிங் விசாட், வெரி ஸ்மால் அப்பர்ச்சர் டெர்மினல் ஸ்டேஷன்ஸ். நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லிக்யூட் ஆக்சிஜன் கெரோசின் ராக்கெட் டெவலப்டு பை தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் டு லிஃப்ட் அப். ஓகே, ஸோ இது வந்து February கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த மார்ச்சில் வந்துட்டு மார்ச் அப்போது இது லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ லான்ச் பண்ணல. இதை ஃபைனலாக எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா இப்போ ரீசெண்டாக May 30 அன்றைக்கி தான் இதை லான்ச் பண்ணாங்களே. ஓகே சார், இது என்னன்றதை நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், இது நியூஸ் என்ன அப்படின்னா, ஓகே இந்த நியூஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விக்ரம் எஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். விக்ரம் எஸ் 2022 விக்ரம் எஸ் அப்படின்ற ஒரு ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணோம். இதுதான் இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு ப்ரைவேட்லி டெவலப்டு ராக்கெட். ஓகே, ஸோ விக்ரம் எஸ்ஸுங்கிறது தான் இந்தியாவினுடைய முதல் ப்ரைவேட்லி டெவலப்டு ராக்கெட். இதை டெவலப் பண்ண அந்த ப்ரைவேட் கம்பெனியோட பேர் வந்துட்டு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ், ஸ்கைரூட். ஓகே, தென் இதுக்கு அடுத்தது இப்போது இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணுற 2வது ப்ரைவேட்லி லான்ச்டு ராக்கெட், அதோடைய பேர் தான் வந்து அக்னிபான். ஓகே, இது ஃபுல் நேம் என்னென்னா அக்னிபான் சார்ட்டர், தட் இஸ் அக்னிபான் சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர். இது இந்தியாவுடைய செகண்ட் ப்ரைவேட்லி லான்ச்டு ராக்கெட். இதை லான்ச் பண்ணுறது யார் அப்படின்னா அக்னிகுல் காஸ்மோஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது விக்ரம் எஸ்ஸுங்கிறது ஸ்கைரூட்டோடது, இந்த அக்னிபான் அப்படின்றது அக்னிகுல்லோடது. ஓகேவா, சரி. இதை வந்து எங்கேருந்து லான்ச் பண்ணாங்கன்னா நம்ம சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு ப்ரைவேட் லான்ச் பேட் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த ப்ரைவேட் லான்ச் பேடையும் யார் கட்டினாங்கன்னா இந்த அக்னிகுல் காஸ்மோஸ் தான் கட்டினாங்க. ஸோ இவங்க கட்டின இந்த லான்ச் பேட் தான் இந்தியாவுடைய முதல் ப்ரைவேட் லான்ச் பேட். அதுதான் அந்த லான்ச் பேட்லேருந்து தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இதோட வேறு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா இந்த அக்னிபானில் வந்துட்டு இட் இஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு செமி க்ரையோஜெனிக் இன்ஜின்
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் இன்ஜின் டிசைன்ட் அண்ட் பில்ட் இண்டிஜினியஸ்லி, இந்தியாவிலே வந்து பில்ட் பண்ணது. ஓகே, ஓகே. அடுத்தது, ஸோ நம்ம ககன்யான் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ககன்யான்றது நமக்கு தெரியும், இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன். அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ககன்யானுக்கு இந்தியாவிலேருந்து எந்தெந்த ஆஸ்ட்ரானட் ஸ்பேஸுக்கு போக போகிறாங்க அப்படின்னா, அதுக்காக ஒரு 4 ஆஸ்ட்ரானட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், சுபன்ஷு சுக்லா அப்படின்னு சொல்லி 4 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேர்லேருந்து அகெயின் ஒரு ஐ திங்க் 3 பேர் நினைக்கிறேன், 3 பேரை வந்து ஃபைனலாக வந்து அப்புறமா சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போதைக்கு இவங்களை 4 பேரை சூஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த இதுக்குள்ளே இன்னொரு சின்ன ஃபேக்ட் நம்ம வேறு என்ன இதில் எடுத்துக்கலான்னா, இந்தியா வந்து சொந்தமாக ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்றத 2035 பில்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்தியா வந்து மூனுக்கு வந்து ஹியூமன்ஸ் எப்போ அனுப்ப போகிறாங்கன்னா 2040 அனுப்ப போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035, மூனுக்கு வந்து நம்ம ஹியூமன்ஸ் எப்போ அனுப்ப போகிறோம், இந்தியன்ஸ் வந்து 2040 அனுப்ப போகிறோம். தென் அடுத்த நியூஸில் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, 2022 நாசா வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு மிஷன் அனுப்பியிருந்தாங்க. அந்த மிஷனுக்கு பேர் டாட் அப்படின்னா டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இதை எங்கே அனுப்பியிருந்தாங்கன்னா, இந்த டிடிமோஸ் டைமார்ஃபோஸ் அப்படின்ற இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த டிடிமோஸ்னு ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்குது. இந்த டிடிமோஸுங்கிற ஆஸ்ட்ராய்டை சுற்றி டைமார்ஃபோஸ்ங்கிற ஒரு சின்ன ஆஸ்ட்ராய்டு வந்து சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நாசா என்ன பண்ணாங்கன்னா, இந்த டாட்டுங்கிற மிஷன் மூலமா ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ராக்கெட் மாதிரி ஒன்று லான்ச் பண்ணி இந்த டேரெக்டாக இந்த டைமார்ஃபோஸ் மேலே போயிட்டு மோதினாங்க. ஓகே, ஸோ இப்படி மோதும் என்னாச்சு அப்படின்னா, இந்த டைமார்ஃபோஸ்ங்கிறது டிடிமோஸாக ஆல்ரெடி இந்த ஆர்பிட்டில் சுற்றி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அது மேலே போய் மோதினதுனால இதோட ஆர்பிட் லைட்டாக சேஞ்ச் ஆகி இப்போ புது ஆர்பிட்டில் இப்படி சுற்றி வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இது மூலிமா ஒரு ஆஸ்ட்ராய்டனுடைய அந்த ஆர்பிட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கோம். இது எதனால் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம இடத்த நோக்கி ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு வரும்போது அந்த ஆஸ்ட்ராய்டு மேலே போய் நம்ம இந்த மாதிரி மோதி அதோடைய ஆர்பிட்டை லைட்டாக கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டோம்னா போதும், இடத்து மேலே இடிக்காமல் அது போயிடும். ஓகே, ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட்ன்றது. ஸோ டபுள் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னா இதான் அந்த டிடிமோஸ் அண்ட் டைமார்ஃபோஸ் சேர்ந்து இருக்கிறது பேர் தான் டபுள் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. இதோட டேரக்ஷனை மாற்றிருக்காங்களா, அதை வந்து ரீடைரக்ஷன் டெஸ்ட்டு. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மோதலுக்கு அப்புறமா அதோட டைரக்ஷன் மட்டும் மாறல, அதோட ஷேப்பும் மாறி இருக்குன்றதா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஆஸ்ட்ராய்டு பார்த்து மட்டும் மாற்றல, அதோட ஷேப்பையும் மாற்றிருக்கு. தட் இஸ் இந்த டைமார்ஃபஸுடைய ஷேப்பும் மாறி இருக்கு அந்த மோதல்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்த நியூஸ் வந்து அக்னி 5 வித் MIRV டெக்னாலஜி. இதை பற்றி நான் நம்ம சேனல்லே தனியாகவே ஸ்பெஷலாக வீடியோ போட்டிருக்கேன். அதை மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸோட வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதிலே ஆல்ரெடி பார்த்தாச்சு. தென் அடுத்து இந்த ஆர்டிக்கல் வந்து சர்விக்கல் கேன்சர் பற்றின ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ இதில் சர்விக்கல் கேன்சர் பற்றி ஒரு சில ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்தியாவிலேயே மோஸ்ட் காமன் கேன்சர் அமாங் விமன் எடுத்துக்கிட்டோன்னா பிரீஸ்ட் கேன்சர். மோஸ்ட் காமன் கேன்சர் அமாங் விமன்னா பிரீஸ்ட் கேன்சர். செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் அமாங் விமன் எடுத்துக்கிட்டோன்னா சர்விக்கல் கேன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சர்விக்கல் கேன்சருங்கிறது யார் இதை எது ஏற்படுத்துது அப்படின்னா, இது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது தான் இதை ஏற்படுத்துது. ஓகே, ஸோ இது வராமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னா இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்க்கான வேக்சின்ஸ் வந்து நம்ம அந்த யங் கேர்ள்ஸ்க்கு நம்ம போடுறது மூலமாக இதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட ரீசெண்டாக இந்தியாவில் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு வேக்சினோட பேர் செர்வாவேக். இது எதுக்கான வேக்சின்? இந்த சர்விக்கல் கேன்சருக்கான வேக்சின் செர்வாவேக். இது வந்து டெவலப் பண்ணது சீரம் இன்ஸ்டியூட் நினைக்கிறேன், சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஐ திங்க் ஸோ. தென் அடுத்தது இங்கே இன்னொரு ஃபேக்ட் என்ன எடுத்துக்கலாம்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹேஸ் அவுட்லைன் த 90-70-90 டார்கெட்ஸ் பை 2030. சரி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, சர்விக்கல் கேன்சருக்காக 90-70-90 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன 90-70-90னா, ஃபஸ்ட்டு 90ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா,
90% of the girls to be fully vaccinated with the human papilloma virus vaccine by age 15. அதான் ஃபஸ்ட்டு 90. அடுத்த 70% என்னென்னா 70% of women to undergo cervical cancer screening test by the age of 35 and 45. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 90% ஆஃப் கேர்ள்ஸ் அண்டர் ஏஜ் 15குள்ளே என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஹெச்வி வேக்சின் போட்டிருக்கணும். அடுத்தது ஸோ இதே வந்து அடல்ட் விமன் வந்து பார்க்கும்போது அவங்களோட 35 இல்லை 45 வயசுக்குள்ளே 70% ஆஃப் அடல்ட் விமனுக்கு செர்விக்கல் கேன்சர் இருக்கான்றதை ஸ்க்ரீனிங் வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா ஸ்க்ரீனிங் பண்ணால் தானே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். அதுக்காக அடுத்த பேலன்ஸ் 90 என்னென்னா, அந்த ஸ்க்ரீனிங் பண்ணப்பட்ட அந்த விமனில் 90% ஆஃப் த விமன் வித் செர்விக்கல் கேன்சர் டு பி ட்ரீட்டட். இந்த 3 டார்கெட் 2030 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து இதில் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, சர்விக்கல் கேன்சர் மந்த் அப்படின்றது ஜான்வரி. cervical cancer month January, cervical cancer day வந்து March 4. cervical cancer day ஆமாம், cervical cancer awareness month January, human papilloma virus awareness day March 4th. அடுத்தது இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ். இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஓகே, ஓகே ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்றது இந்தியாவினுடைய ஒரு முன்னெடுப்பு. ஸோ இது வந்து நம்ம மெயின்ஸில் நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா குளோபல் லெவலில் இந்தியா எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக பார்க்கணும். மெயின்ஸில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ்ன்றது இந்தியா முன்னெடுத்த ஒரு விஷயம். ஓகே, ஸோ பிக் கேட்ஸ் அப்படின்னா மொத்தம் வந்து 7 பிக் கேட்ஸ் இருக்காமா. இந்த டைகர், லயன், ஷெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், பூமா, ஜாகுவர், சீட்டா இதெல்லாம் வந்துட்டு 7 பிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 7 பிக் கேட்ஸில் 5 பிக் கேட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிறதா அதில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸுங்கிறது இந்தியா முன்னெடுத்திருக்காங்க. இட் இஸ் எ மல்டி கண்ட்ரி மல்டி ஏஜென்சி கோலியேஷன் ஆஃப் 96 பிக் கேட் ரேஞ்ச் கண்ட்ரிஸ் அண்ட் நான் பிக் கேட் ரேஞ்ச் கண்ட்ரிஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த பிக் கேட் கன்சர்வேஷன். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றா ஒரு கூட்டமைப்பாக இருக்கனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு கண்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ப்ராக்டிஸ் இன்னொரு கண்ட்ரியில் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி நாலேஜை ஷேர் பண்ணிப்பாங்க, ரிசோர்ஸஸ்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க, ரிசர்ச் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஒரு கோலிஷன். ஸோ இது ஏன் இது சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, தேர் இஸ் நோ இன்டர்நேஷ்னல் பாடி அட்ரஸிங் த கன்சர்வேஷன் சேலஞ்சஸ் ஆஃப் த பிக் கேட்ஸ் அக்ராஸ் த ரேஞ்ச் ஹேபிட்ஸ். ஸோ இதுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அதனால் இந்தியா வந்து இதை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தென் இது அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். செமிகண்டக்டர் யூனிட்ஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ வேணா அந்த பிளேசஸ் பார்த்துக்கோங்க வேணும்னா. ஓகே, நெக்ஸ்ட் தென் இந்தியாஸ் ஃபஸ்ட் இண்டிஜினஸ் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் போட்டு. ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லில் ஓடக்கூடிய இண்டிஜினஸாக இந்தியாவிலே டெவலப் பண்ணப்பட்ட ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் போட் வந்து கேரளாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டடில் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க, கொச்சின் ஷிப்யார்டில். ஓகே, தென் இதுவும் ஓகே, நாட் பிலிம்ஸில் அவ்வளோவா தேவையில்லை, இதுவும் தேவையில்லை பிலிம்ஸில். தென் அடுத்தது இந்த ஒரு ஃபேக்ட் நான் எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்யூட்டிவ் மெஷின்ஸ் அப்படின்றது ஒரு யூஎஸ் பேஸ்டு ப்ரைவேட் கம்பெனி. இந்த ப்ரைவேட் கம்பெனி தே பிகம் த ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி டு சாஃப்ட் லேண்ட் எ ரோபோட்டிக் கிராஃப்ட் ஆன் த மூன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி டு சாஃப்ட் லேண்ட் எ ரோபோட்டிக் கிராஃப்ட் ஆன் த மூன் யார் அப்படின்னா, அவங்க ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி, அவங்க பேர் இன்ட்யூட்டிவ் மெஷின்ஸ். இப்போ இந்தியாவும் ரீசெண்டாக ஸ்பேஸ் செக்டாரில் 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா நமக்கு இந்தியாலையுமே வந்துட்டு ஸ்பேஸ் செக்டரில் நிறைய புது புது இன்னோவேஷன்ஸ், அப்புறம் அந்த காம்படிட்டிவ்னஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த நியூஸ் என்னென்னா, கேரளா ரீசெண்ட்லி இனிஷியேட்டட் ஆப்ரேஷன் அம்ரித். சரியா, ஸோ கேரளாவில் ரீசெண்டாக ஆப்ரேஷன் அம்ரித்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அம்ரித்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்வென்ஷன் ஃபார் டோட்டல் ஹெல்த். சரி, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ வந்து
நிறைய மைக்ரோப்ஸ், அதாவது நம்ம ஹியூமன்ஸில் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய நிறையா மைக்ரோப்ஸ், அந்த மைக்ரோப்ஸ்க்கு எதிராக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரக்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ரக்ஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாக அதுங்க மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ் நம்ம நிறையா வாங்கி சாப்பிட்றோம். டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமலே நம்மளே என்ன பண்ணுறோம், சின்ன உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு போய் ஒரு மெடிசின்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். இந்தமாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால அந்த மைக்ரோப்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மெடிசின்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ரக்ஸுக்கு எதிராக, அந்த ட்ரக்குக்கு ரெசிஸ்டண்ட்டாக அதுங்க தங்களை வந்து டெவலப் பண்ணிக்குதுங்க. இந்த மாதிரி நிறையா மைக்ரோப்ஸ் ட்ரக் ரெசிஸ்டன்ஸாக இப்போ வந்து மாறிடுது. அப்படி மாறுறதுனால நம்ம கஷ்டப்பட்டு இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக நிறையா வருஷமாக நிறையா செலவு பண்ணி மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ அந்த மருந்துக்கெலாம் ரெசிஸ்டண்ட்டாக இந்த மைக்ரோப்ஸ் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஹெல்த் கன்சர்னாக இருக்க போகுது அப்கமிங் ஃப்யூச்சரில். ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸும் யாருமே வாங்க முடியாது. ஸோ நம்ம ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்மளாம் வாங்கி நிறையா மெடிசின்ஸ் போட்டுக்கிறதுனால தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் அந்த ட்ரக்குக்கு ரெசிஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்குங்க. ஸோ அப்போ தேவையில்லாமல் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபேக்ட் மட்டும் இதில் எடுத்துக்கலாம். ப்ரூசெல்ஸ் ஹாஸ்டட் த ஃபர்ஸ்ட் எவர் நியூக்ளியர் எனர்ஜி சப்மிட். இந்த ஒரு ஃபேக்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எவர் நியூக்ளியர் எனர்ஜி சப்மிட் இட் இஸ் ஹாஸ்டட் பை ப்ரூசெல்ஸ். ஓகே, இது மட்டும் போதும். அதில் இப்போதைக்கு போதும். ஓகேவா? தென் அடுத்தது கினியா வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ். ஆமாம், இந்த டிசீஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட எராடிகேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த இதுலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் ஸ்மால் பாக்ஸ்ன்றது வந்து ஸ்மால் பாக்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து எலிமினேட் பண்ணியிருக்கோம், எராடிகேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கினியா வார்ம் அப்படின்ற டிசீஸும் வந்து எராடிகேட் பண்ண போகிறோம், ஆல்மோஸ்ட் எராடிகேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ போதும். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றும் அதில் பெருசாக இல்லை, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு இந்த டேர்ம் எனக்குமே. என்னென்னா, நம்ம எர்த்தோடைய இந்த ஹிஸ்ட்ரியை, ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரியை மல்டிபிள் எப்போச்சாக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தை ஒவ்வொரு எப்போச் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக நம்ம இருக்கக்கூடிய அந்த பீரியடுக்கு பேர் இந்த ஹோலோசீன் எப்போச். அதில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 11,700 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சாமா ஹோலோசீன் எப்போச் அப்படின்றது. அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஓகே, ஆனால் நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹோலோசீன் எப்போச் வந்து முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சு ஆந்த்ரோபோசின் எப்போச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்த்ரோபோசின் எப்போச் அப்படின்னா அது எந்த காலகட்டம் அப்படின்னா, இட் இஸ் அ பீரியட் ஆஃப் டைம் கேரக்டரைஸ்டு பை த ஹியூமன் கைண்ட்ஸ் லார்ஜ் ஸ்கேல் எஃபெக்ட்ஸ் ஆன் த எர்த் இன்க்ளூடிங் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பொல்யூஷன். புரியுதா? இந்த உலகத்தில் எந்த ஒரு காலகட்டத்தில் ஹியூமன்ஸ்னால் இந்த கிளைமேட் சேஞ்ச்லேயோ கிளைமேட் சேஞ்சில் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுது, நிறைய பொல்யூஷன் ஏற்படுதோ, அந்த காலகட்டத்தை தான் ஆந்த்ரோபோசின் எப்போச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோலோசின் எப்போச்சிலேருந்து இப்போ இந்த உலகம் ஆந்த்ரோபோசின் எப்போச்சுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி ஓகே, இது ஒரு பெரிய ஆர்டிக்கல், பட் இதெல்லாம் வந்து டைம் இருந்தால் நீங்கள் சும்மா படிங்க, சரிங்களா? இதில் என்ன சொல்லுங்கள், இந்தியாவில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டிங் எப்படி இருக்குன்றதுலாம் சொல்லியிருக்காங்க, பட் அதெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. எனக்கு இது ஒரே ஒன்று மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்தியாவில் வந்து இந்த R&D ஃபண்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட ஒரு பெரிய இனிஷியேட்டிவ், அந்த இனிஷியேட்டிவோட பேர் என்ன, அண்ட் அதில் எவ்வளோ ஃபண்டிங் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஷார்ட்டாக வேணால் நான் சொல்கிறேன், NRF. ஓகே, ஸோ இந்த க்ளூச்சு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதோட அந்த இது பேர் என்ன அண்ட் எவ்வளோ ஃபண்டிங் அது தெரிஞ்சால் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.